ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எஃப்ஐஏஎஸ் பை பண்ணுற பெஸ்ட்டான டாப் 5 ஸ்டாக்ஸ் எல்லாம் எதெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற ட்ரேடர்ஸ் வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். அண்ட் ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு சீக்கிரமாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ் வந்து ஒரு லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக பார்க்க முடியும். 54 ஸ்டாக்ஸில் அதிகமாக ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே இங்கே கிளியராக இருக்குது. அந்த 54 ஸ்டாக்ஸில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டாப் 10 ஸ்டாக்ஸ் வந்து இங்கே தந்துருக்குறாங்க. அந்த ஸ்டாக்ஸில் எல்லாம் எஃப்ஐஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்து அவங்களோட ஸ்டேக்ஸை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மீன்ஸ் எஃப்ஐஎஸ் லாஸ்ட் டிசம்பர் குவார்ட்டரில் க்ளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குல்ல, இதில் வந்து 10% தான் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அதே மார்ச்சில் பார்த்தீங்கன்னா இங்கே 13% ஸ்டேக்ஸாக வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதில் வந்து 3.37% வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது கிளியராக வந்து இங்கே பார்க்க முடியுது. இதே மாதிரி தான் ஐஇஎக்ஸ் இருக்குது, பிர்லா சாஃப்ட் இருக்குது, இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்ஸும் இருக்குது. இந்த 10 ஸ்டாக்ஸ்லேருந்து ஒரு பெட்டராக வந்து என்னுடைய வாட்சஸில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ட்ரேடர்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 10 ஸ்டாக்ஸ்லேருந்து 5 டாப் 5 ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு ஸ்டாக்ஸை வந்து நேற்று தான் பார்த்தீங்கன்னா என்னோட மெம்பர்ஷிப் குரூப்லேயுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டாக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் அதையுமே நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் க்ளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். அதிகமாக ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்க்க தேவையில்ல, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல ட்ரேடர்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா கிளியராக பார்க்கலாம். ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 70% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவுமே இங்கே கிளியராகவே பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல ட்ரேடர்ஸ், இதுக்கு கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் எஃப்ஐஎஸ்மே ஒரு நியர் அபவுட் வந்து கீழே பாட்டமில் வந்துடுச்சு. அண்ட் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஹையர் அண்ட் ஹை பேட்டர்னே வந்து இங்கே மீன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது. ஜஸ்ட் செகண்ட் தான், அதையுமே நான் இங்கே மார்க் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸ்டார்டிங் எல்லாத்த விட லோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹையில் வந்து இங்கே மேக் பண்ணிச்சு, இதை பிரேக் பண்ணியிருக்கு. செகண்ட் டைம் இங்கே பிரேக் பண்ணிச்சு, ஜஸ்ட் செகண்ட் தான் இங்கே பண்ணியிருக்கு. அண்ட் தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பிரேக் பண்ணிச்சு. ஏன்னா மேலே போகல, திரும்ப கீழே வச்சு. ஏன்னா கீழே வந்தாலுமே இங்கே இருக்கிற ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்குல்ல, அந்த லோ வந்து இங்கே மீன்ஸ் பிரேக் பண்ணவே இல்லை. ப்ராப்பராக வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துருக்குது, அது கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு கப் வித் ஹேண்டல்னு சொல்லலாம் ட்ரேடர்ஸ், அதை வந்து இங்கே மேக் பண்ணிட்டு இருக்கு. அதுவுமே இங்கே கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. நான் ட்ரா பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கேருந்து ஒரு கப் வந்திருக்கு அண்ட் இங்கேருந்து ஒரு ஹேண்டில் வந்திருக்கு. மீன்ஸ் அந்த ஹேண்டிலுமே இங்கே ப்ராப்பராக வந்து மேக் பண்ணலை. ஓரளவுக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸுமே டெஃபினட்டாகவே ரேடாரில் வைக்கலாம். ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செம்மையான இங்கே டவுன்ஃபால் வந்து பார்த்துருக்கு. அதனால் கூடி சீக்கிரமாக ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற பார்த்தீங்களா, இதே மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ஃபுல் டீட்டெயிலாகவே ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெறும் ஜஸ்ட் இங்கே 5000 தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்களே இண்டிவிஜுவலாகவே மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னுடைய இயர்லி மெம்பர்ஷிப்புமே இருக்குது ட்ரேடர்ஸ். ரொம்ப அதிக பேர் வந்து இந்த பிளானில் தான் இங்கே ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இயர்லி மெம்பர்ஷிப்பில் நீங்கள் மீன்ஸ் 1 இயருக்கு நான் 3000 சேல் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த இயர்லி மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி குரூப் இருக்குது, நான் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டலை குரூப் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஷார்ட் ஃபார்மில் ஐஇஎக்ஸ்னு கூட சொல்லலாம் ட்ரேடர்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்குமே இங்கே டேரெக்டாகவே நம்ம டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்டாக்குமே டேரெக்டாக சொல்லிச்சுன்னா ட்ரேடர்ஸ் செம்மையான கீழே டவுன்ஃபாலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்கலாம். ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து அரௌண்ட் வந்து ஒரு 60% கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதை கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் ட்ரேடர்ஸ் நல்ல ஒரு பெட்டரான ஒரு மீன்ஸ் டவுன்ஃபாலில் அக்யூமுலேட் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எஃப்ஐஸ் வந்து இங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜஸ்ட் செகண்டாக கிளியர் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ் ட்ராயிங்க இங்கே கிளியராக பார்க்க முடியும். இங்கேருந்து ப்ரீவியஸ் மேக் பண்ணிச்சுன்னா கிளியராக பார்க்கலாம். ப்ரீவியஸில் இருந்த சப்போர்ட் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த இடத்துல கிளியராக பார்க்க முடியும். அதே சேம் சப்போர்ட் லெவலில் தான் இப்பயுமே மீன்ஸ் எஃப்ஐஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணி இங்கே பை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஐ ஹோப் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். மீன்ஸ் இந்த எடுத்தோடனே ரேலி தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை.
எஃப்ஐஎஸ் முடிஞ்ச அளவுக்கு கீழே டவுன்ஃபால்லேருந்து எவ்வளோ அக்யூமுலேட் பண்ண முடியுதோ அக்யூமுலேட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஒரு நல்ல ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற தேர்ட் ஸ்டாக் பிர்லா சாஃப்ட். இதுவுமே மீன்ஸ் டெக்னாலஜி பேஸில் இருக்கிற ஸ்டாக்ஸு, மீன்ஸ் ஐடி செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸு. அண்ட் ஐடி செக்டர் எல்லா ஸ்டாக்ஸுமே உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல பெட்டரான ரேலி தராமல் தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து இதுவுமே டவுன்ஃபால் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரேடர்ஸ். ஜஸ்ட் செகண்ட் தான் இங்கே லோடிங் ஆகிட்டு இருக்குது. ஒரு நியர் அபவுட் வந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். ஒரு 62% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரேடர்ஸ். அதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஸ்டாக்குமே நல்லா கிளியராக நோட் பண்ணிங்க ட்ரேடர்ஸ். இங்கே கிளியராக பார்க்கலாம். அரவுண்டு வந்து ஒரு பாட்டம் ரேஞ்ச் சொல்லுவாங்க. அந்த பாட்டம் ரேஞ்ச் வந்து இங்கே கிளியராக பார்க்க முடியுது. ப்ரீவியஸில் இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லோ வந்துச்சுல ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஜஸ்ட் செகண்ட் தான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் சாட்ஸில். நியர் அபவுட் வந்து இங்கேருந்து லோ இருந்துச்சு கிளியராக பார்க்கலாம். லோ ஆல்மோஸ்ட் வந்து இங்கேருந்து லோ வந்து ஆல்மோஸ்ட் எஃப்ஐஸ் என்ன பண்ணியிருந்தாங்க மேலேருந்து கொண்டு போய் இங்கே லோ வந்து வெட்டினாங்க ஃபஸ்ட் டைம். அண்ட் லோவை வெட்டினதுக்கு அடுத்தது அகெயின் வந்து இங்கே திரும்பவுமே ஒரு நல்ல பெட்டரான சப்போர்ட் லெவல் வந்து பில்ட் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் யாரெல்லாம் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல அவங்க எல்லாத்தையுமே மீன்ஸ் ப்ரீவியஸில் இந்த சப்போர்ட் லெவல் தான் இருந்திருக்கும். அதனால் இங்கே கீழே வரைக்கும் சப்போர்ட் லெவலில் கொண்டு வந்து எல்லாத்தையுமே எஸ்எல்ல வெட்டி மீன்ஸ் பேனிக்கில் க்ரியேட் பண்ணி அதுக்கடுத்து திரும்பவுமே இங்கே ஒரு பெட்டரான ஒரு சப்போர்ட் லெவல் வந்து இங்கே மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரேடர்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மீன்ஸ் வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல பெட்டரான ரன் அப் தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து இருக்கிறது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்வான் கார்ப். அண்ட் ட்ரேடர்ஸ் ஒரு டிஸ்க்ளைமர், இந்த ஸ்டாக்கை பற்றி என்னோட மெம்பர்ஷிப்லேயுமே சொல்லியிருக்கிறேன். அதனால தான் இங்கே நான் டிஸ்க்ளைமர் சொல்கிறேன். அண்ட் இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். அண்ட் இதுவுமே ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு அரவுண்ட் வந்து ஒரு 60% கீழே டவுன்ஃபாலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவுமே இங்கே கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் அதுக்கு அடுத்தது 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல அது கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரேடர்ஸ் எந்த அளவுக்கு டவுன்ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு இந்த இடத்துல நீங்கள் ட்ரெண்ட் லைன் நல்லா கிளியராக பார்க்கலாம். ஹையர் அண்ட் ஹை பேட்டர்ன் தான் மேக் பண்ணிச்சு. எப்போ வந்து ஃபஸ்ட் இங்கே டவுன்ஃபால் ஆச்சு டைரெக்டாகவே இங்கே லோவர் அண்ட் லோவில் தான் வந்துட்டு இருக்கு. அதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரவுண்ட் வந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 3 months பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சைட் வேஸில் மீன்ஸ் சப்போர்ட் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். ஃபஸ்ட்டு இங்கே வந்து ப்ராப்பராக இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு. அண்ட் செகண்ட் டைமுமே இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. விச் மீன்ஸ் எஃப்ஐஸ் வந்து இதுக்கு கீழே வந்து ஸ்டாக் ப்ரைஸை இங்கே கீழே போக விட மாட்டுறாங்க. அதனால் எப்பப்பெல்லாம் இந்த கீழே டவுனில் வருது நல்ல ஒரு பேனிக்கை வந்து க்ரியேட் பண்ணி ரீட்டைலர் கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸையுமே எஃப்ஐஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 5வது ஸ்டாக் IIFL ஃபைனான்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுவுமே அரௌண்ட் வந்து இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா ஜஸ்ட் செகண்டாக நெட் வந்து இங்கே ஸ்லோவாக இருக்குது. அதனால் லோடிங் எடுத்துகிட்டு இருக்குது. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. அண்ட் இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து இது வந்து அதிகமாக மீன்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் செகண்டாக நான் வீக்லி பேஸிஸில் வச்சுக்கிறேன். கிளியராக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து இது வந்து ஒரு நியர் 21% கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது இங்கே கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ஒன் டே இங்கே நம்ம சேட்டில் போயிடலாம். ஸோ லோடிங் ஆகிட்டு இருக்கு ட்ரேடர்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ லோடிங் ஆகிடுச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான சேட் வந்து இப்போ தான் மேக் பண்ணியிருக்கு ட்ரேடர்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட் கிடைக்கல. இன்னும் ஒரு 1 இல்லை 2 நாளில் ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குது. அதுக்கு மேலே தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனுமே இருக்குது. ஒரு நல்ல பெட்டரான இங்கே கப் வித் ஹேண்டல்டு சேட் பேட்டர்னுமே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட் கிடச்சிருக்கு ட்ரேடர்ஸ். நல்லா கிளியராக பாருங்கள். பாசிட்டிவான பிரேக் அவுட் வந்து க்ரீன் கேண்டலில் கிடச்சிருக்குது. ஏன்னா க்ரீன் கேண்டல்து இன்னும் கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் கிடைக்கல. அதனால் வெயிட் பண்ணணும். ஒரு கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்க ட்ரேடர்ஸ். எடுத்தவொன்னே ரேலி தருமான்னு கேட்டிங்கன்னா தராது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ரேலி வந்து இங்கே தந்திருக்குது. அதனால் ஓரளவுக்கு கீழே சைடில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு இங்கே சைட்வேஸில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ் என்னோடய யூடியூப்து மெம்பர்ஷிப்புமே இருக்குது. நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம்.
பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே நான் மெம்பர்ஷிப் குரூப்பில் இங்கே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் 1 மந்த் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ட்ரேடர்ஸ், என்னுடைய டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ட்ரேடர்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்த எஃப்ஐயை பை பண்ணுற டாப் 5 பெஸ்ட் ஸ்டாக்கை வந்து நான் ஃபில்டர் அவுட் பண்ணி சொல்லியிருந்தேன். இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ரேடாரில் ஆட் பண்ணுவீங்களா? டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் பெஸ்ட்டான ஸ்டாக்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.